நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம சாப்பிட்டதுலேருந்து செரிமானம் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த தொகுப்பில் தெரிஞ்சுக்கலாம். நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு செரிமானம் ஆக எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தோம்னா, அது நம்ம என்ன சாப்பிட்டோம், எவ்வளவு சாப்பிட்டோம், நம்ம உடம்பு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து மாறும். பொதுவாக சாப்பாடு செரிமானமாக இவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு மாதிரி நேரம் எடுக்கும். சீக்கிரம் ஜீரணமாகும் உணவுகள், ஜூஸ், சூப், ஸ்மூத்திஸ் மாதிரியான திரவ உணவுகள் 15லிருந்து 30 நிமிடங்களில் செரிமானம் ஆகிடும். பழங்கள், காய்கறிகள் போன்ற உணவுகள் சீக்கிரம் செரிமானம் ஆகும். பழங்கள்லாம் 30லிருந்து 60 நிமிஷங்கள் வரைக்கும் எடுத்துக்கும். மெதுவாக செரிக்கக்கூடிய உணவுகள், இறைச்சி, முட்டை, பருப்பு வகைகள், இந்த மாதிரியான புரதம் நிறைந்த உணவுகள் செரிமானமாக அதிக நேரம் எடுத்துக்கும். இது 2லிருந்து 4 மணி நேரம் அல்லது அதற்கு மேலே கூட ஆகலாம். அதிக எண்ணெய், மசாலா நிறைஞ்ச உணவுகள்லாம் செரிமானமாக 6லிருந்து 8 மணி நேரம் கூட ஆகலாம். செரிமானத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்களும் சில இருக்கு. நம்ம சாப்பிடக்கூடிய அளவு, நிறைய சாப்பிட்டா செரிமானமாக அதிக நேரம் எடுக்கும். செரிமான அமைப்பும் இதுல முக்கிய பங்கு வகிக்குது. சிலருக்கு செரிமான அமைப்பு மெதுவா வேலை செய்யும், அவங்களுக்கு அதிக நேரம் ஆகும். உடற்பயிற்சினால கூட செரிமான டைம் மாறலாம். சாப்பிட்ட பிறகு கொஞ்ச நேரம் நடந்தா செரிமானம் சீக்கிரமா நடக்கும். மொத்தத்துல எல்லா உணவுக்கும் ஒரே மாதிரி நேரம் ஆகாது. நம்ம உடம்புக்கு எந்த உணவு நல்லது, எது செரிமானமாக அதிக நேரம் எடுக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடலாம்.